ஹலோ காய்ஸ், வெல்கம் டு FFDK 77. இப்போ வந்து 3 GB 3 GB ரேமில் எப்படி ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவது, அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பில் க்ளியர் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி அப்புறம் அந்த ஃப்ரீ ஃபயரு ஆப்பில் உள்ள போயிட்டு அப்படியே உள்ள ஸ்டோரேஜ் யூசேஜ் ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா இதாகும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ். அப்படியே ஃப்ரோஸ் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பேட்ரி ட்ரைன் ஆகுது. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் தப்பாத்திக்காதீங்க. அப்புறம் இது வீடியோ ரெக்கார்டு எடுத்திங்கன்னா அது டெலிட் பண்ணுறங்க. அப்படி யூடியூப்பில் போயிட்டு கிளியர் காட்சி கொடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லா ஆப்பு கொடுத்துட்டு அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறமா ஸ்டோரேஜ் பாருங்கள், ஒன்று கூட ஜீரோவில் தான் இருக்கும், எல்லாமே ஜீரோவில் தான் இருக்கும். பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் மட்டும் 19 GB 18 ஃப்ரீ ஃபயர் யூடியூப் இதுக்கு அது தவிர 2 இருக்கணும். இப்போ வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிருக்கணும். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு கீழே வந்து அபவுட் ஃபோன் போயிட்டு வந்து 3 GB ரேம் பார்த்துக்கோங்க. கிளாக்லாம் ஸ்னாப் ட்ராகன் பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு 10 இது பாருங்கள், ஆண்ட்ராய்டு 10 வரேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது இதுவில் போயிருக்கணும். எதுவில் போகிறது? இப்போ வந்து அப்படியே அபவுட் ஃபோனில் போயிட்டு மேலே வந்து பேஸ் பேண்ட் அண்ட் கெர்னல் தொட்டிங்கன்னா மேலே பில்டு நம்பர் இருக்கும். 5 வாட்டி இல்லை 7 வாட்டி தொட்டிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனும் வந்துடும். அப்படியே செட்டிங்ஸ் உள்ள அப்படியே சர்ச் பண்ணுங்கள், டெவலப்பர் ஆப்ஷன். கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் ஸ்கிர். இப்போ வந்து அந்த செட்டிங்ஸ் வந்துடுச்சு, டெவலப்பர் ஆப்ஷன். அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே இதுவாக ஸ்க்ரோலிங் பண்ணி வச்சுக்கோங்களேன். எங்கே இருக்குது இருங்க. இப்போ வந்து கேம் டிரைவர் ப்ரெஃபரன்ஸ் இது டச் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயரை இது பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் சிஸ்டம் கிராஃபிக்ஸ் டிரைவர் அதில் வச்சிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் சொல்லித்தரோம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே கீழே விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் வந்து 0.5Hz, ட்ரான்ஸ்லேஷன் அனிமேஷன் ஸ்கேல் 0.5Hz, அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல் 0.5Hz அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் 4HMS அப்படியே ஆன் பண்ணிக்கணும். அப்படியே டிசபிள் HW ஓவர்லேஸ் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், இது வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட். இது வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற ஆப்லாம் ரன்னிங் ஆகாது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. அவ்வளோதான் காய்ஸ், செட்டிங்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ் உள்ள கூட்டு போகிறோம். காய்ஸ் பார்த்துக்கோங்க, இது வந்து ஐடி கிடையாது, இது கிடையாது, ஐடி ஃப்ரெண்ட் வச்சுருக்கான். அப்படியே இன்மேட்ச் செட்டிங்ஸ் வந்துச்சு, டிஸ்பிளே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்மூத்தில் வச்சு அப்படி கீழே FPS இருக்குல்ல, ஐயில் வச்சுக்கணும். நார்மலாக இருந்தால் பயங்கரமாக லேக் ஆகும். சப்போஸ் ஐயில் வச்சுக்கோங்க, ஐதான் பெஸ்ட்டு. ஐயில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரீ ஃபயர் மேட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சுத்தமாக ஹேங் ஆகாது, ஒரு துளி ஹேங் ஆகாது. நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் இது கொடுத்துட்டு அப்படி கிளியர் காட்சி இது முடிஞ்சோடனே தான் கொடுக்கணும். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ஒரு ஆப்டிமேஷன் ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நெட்வொர்க் ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ முடிஞ்சு.